வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள். வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அதிமுகவோட பலமான தொகுதிகளில் ஒன்னா இருந்த தொகுதி தான் விக்கிரவாண்டி. இருந்தாலும் இந்த புறக்கணிக்கிறோம் அப்படின்ற முடிவு தேர்தல் மேல நம்பிக்கை இல்லாததன் காரணமாகவா அல்லது தேர்தல் முடிவு சாதகமா இருக்காது அப்படின்றதுனாலயா? இல்லை, அதாவது 52 ஆண்டுகள் மிகப்பெரிய வரலாறு கொண்ட மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். களத்திலே முதல் ஆளாக நின்று மக்கள் தொண்டாற்றுகிற இயக்கம். இதில் சாதகமாக முடிவு வராதுன்றது அப்படின்னு சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒன்று. தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் இந்த இடைத்தேர்தல் நடைபெறாது என்ற அடிப்படையிலே அதற்கு ஈரோடு கிழக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்று எங்கள் கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது புறக்கணிப்புக்கான காரணங்கள். ஆகவே தேர்தல் முடிவு எப்படி வேண்டுமானாலும் மக்கள் தீர்ப்பு இருக்கலாம். அதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பது இந்த நாடு அறிந்தது. இந்த நாடாளுமன்றத்திலே கூட 21% மக்கள் இன்றைக்கு களத்திலே மக்களை நேரடியாக சந்தித்து புரட்சித் தமிழர் எடப்பாடியுடைய தலைமையிலே இந்த மாபெரும் செல்வாக்கை நிலைநிறுத்தி காட்டியிருக்கின்றோம். அதிமுகவோட இந்த முடிவு பாஜக கூட்டணிக்கு சாதகமா போகும், அதனாலதான் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள் எழுது. இல்ல, பொது எதிரி திமுக இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் அவங்க ஈரோடு தேர்தலில் கையாண்ட முறை, வாக்காளர்களை ஆடு மாடுகளைப் போல பட்டியல் அடைத்து வைத்து அவர்கள் கையாண்ட முறை, தேர்தல் ஆணையத்திலே பல முறை எங்கள் பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் நேரடியாக புகார் தெரிவித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆகவே அவர்கள் அது வெற்றி என்று அறிவித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒட்டுமொத்த அதிகார பலம், பணபலம், ஒட்டுமொத்த படைபலம் அத்தனையும் அவர்கள் பிரயோகிப்பார்கள். அதை தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்துவதற்கு கடந்த ஈரோடு கிழக்கு, திருமங்கலம் ஃபார்முலா இது போன்று திமுகவுக்கு அந்த வரலாறு உண்டு. அதை இங்கே மீண்டும் விக்கிரவாண்டியிலே அவர்கள் செயல்படுத்துவார்கள். அது மக்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிற இது செய்தி, போட்டியிட்டு சொல்லுகிற செய்தியை விட ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஏன் புறக்கணிக்கிறது என்று மக்கள் விவாதிக்கிற போது இப்போது அவர்கள் தேர்தலை அணுகுகிற படைபலம், பணபலம், அதிகார பலம், அதிகார துஷ்பிரயோகம், இதை மக்களுக்கு அதிமுக ஒரு செய்தியை சொல்லுகிறது. இதை 2009 புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் இளையாங்குடி, கம்பம், தொண்டாமுத்தூர், ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட 5 தொகுதிகளிலும் அதே ஆண்டிலே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலும் புறக்கணித்து 2011 திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத அளவுக்கு மக்கள் தீர்ப்பளித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றி பெற்று தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று வாய்ப்பை தாயுள்ளத்தோடு தமிழ் மக்கள் தந்தார்கள். ஆக இந்த ஒரு தேர்தல் என்பது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்பது ஒரு புறத்தில் இருந்தாலும் மக்களை அவர்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்கு இந்த திமுக அரசு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளை மீறி அவர்கள் வரம்பு மீறி செயல்படுவார்கள் என்கிற செய்தியை மக்களுக்கு சொல்லுகிற முடிவுதான் இது. இதுல இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இப்போ அதிமுக போட்டி இல்லை அப்படின்னா அந்த வாக்குகள் பாமகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு பாமகவை கூட்டணிக்கு அழைப்பதற்கான ஒரு சமிக்கையாகவும் இதை பார்க்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. அப்படியா? இல்லை, எங்கள் பொதுச் செயலாளர் அறிவித்த உடனே எங்கள் கூட்டணியில் இருக்கிற தேமுதிக இதை புறக்கணித்து இதை மக்களுக்கு இந்த அதிமுக எடுத்த முடிவு இன்றைக்கு மக்களுக்கு சொல்லுகிற செய்தி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே பொது எதிரியான திமுக அவங்க கையாளுகிற அந்த முறையை எதிர்த்து எல்லோரும் புறக்கணித்தோம் என்று சொன்னால் திமுக மக்களால் வெறுக்கப்படுகிற, மக்களால் ஒதுக்கப்படுகிற, மக்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலையை மக்களிடத்திலே நாம் சுட்டிக்காட்ட முடியும். ஆகவே இது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. போட்டியிடுபவர்கள் அவரவர்கள் கட்சியினுடைய முடிவு, அதை பற்றி நாங்கள் அதை சொல்ல முடியாது. இடைத்தேர்தலிலே அவர்கள் கையாளுகிற அந்த முறை என்பது சுதந்திரமாக நியாயமாக நடைபெறாது என்பதை மக்களுக்கு எப்படி சொல்லுவது
ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திலே நாம் முறையிட்டு எந்தவித நடவடிக்கை இல்லை. ஆகவேதான் மக்களிடத்திலே நாம் முறையிடுகிறோம். இதைத்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்தார்கள். இதை எல்லா கட்சிகளும் செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்களா அல்லது அவரவர்கள் கட்சியினுடைய முடிவை நாம் சொல்ல முடியாது. நம்முடைய வாக்கு வங்கி நம்மோடு தான் இருக்கும். அது எந்த காலத்திலும் யாரும் யாரிடத்திலும் எடுத்து செல்ல முடியாது. இதுல முக்கியமா அதிமுகவோட இடங்களையும் சேர்த்து திமுக வெல்லும் 2026 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற அதே மாதிரியான வெற்றி சட்டமன்ற தேர்தலையும் கிடைக்கும் அப்படின்னு மேடையில பேசியிருக்கிறார் முதலமைச்சர். உங்களோட பதில் என்ன அதுக்கு? இல்லை, அவங்க தொண்டர்களுக்கு அவங்க ஊக்கப்படுத்துவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. அது பகல் கனவு. அது நிச்சயமாக மக்கள் ஒரு நாளும் திமுகவுக்கு அது போன்ற ஒரு ஆதரவு நிலையை எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போதே நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் 2019 வாங்கிய வாக்கு சதவீதம் 33 என்று சொன்னால் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது, இப்போது ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுக 26% வாங்கியிருக்கிறது. ஆனால் அதை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக 20%, எதிர்த்து போட்டியிட்ட பாஜக கூட்டணி 11%, எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் 8%. ஆக ஆதரவு நிலைப்பாட்டில் 26%, எதிர்த்த நிலைப்பாட்டில் 39% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆக அது தனித்தனியாக பிரிந்திருக்கிற காரணத்தினால அந்த எதிர்ப்பு என்பது எண்ணிக்கையை தொட முடியவில்லையே தவிர, ஆனால் இந்த தேர்தலிலே திமுக என்பது எண்ணிக்கையை தொட்டிருக்கலாம், ஆனால் மக்களின் நம்பிக்கையை அது இழந்திருக்கிறது என்பது இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு துல்லியமாக எடுத்து காட்டுகிறது. நீங்க சொன்னீங்க இப்போ எதிரணியில இருக்கிறவங்க தனித்தனியா இருக்கிறதுனால ஒன்றாக சேரல அப்படின்னு. இதே மாதிரியான கருத்து தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகான கருத்தாகவும் முன்வைக்கப்பட்டது. அப்ப இதெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, தேர்தல் வியூகம் பொறுத்தளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர். அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரை புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைத்து கட்சிகளுமே வரவேற்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வகையில் அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு. ஆகவே அவர் முதலமைச்சராவது 2026 மக்கள் இன்றைக்கு தீர்மானமாக இருக்கிறார்கள். அதற்கு உடன்படுகிற அனைத்து கட்சிகளுமே ஒன்றிணைந்து தேர்தல் வியூகம் அமைத்து எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் வியூகத்தை அமைப்பார்கள். அதில் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றியை கொடுப்பார்கள். ஆட்சி மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலரும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகள் மக்கள் சேவையில் இருக்கிறது. அந்த கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட பல சக்திகள் இன்றைக்கு முயற்சிகள் எடுத்தாலும் கூட அந்த முயற்சிகளையெல்லாம் முறியடித்து மன உறுதியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு அம்மாவினுடைய வழியிலே மீட்டெடுத்து ஒரு ஜனநாயக இயக்கமாக, சுதந்திர இயக்கமாக, கடைக்கோடி ஏழை எளிய சாமானிய தொண்டர்களின் இயக்கமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வழிநடத்தி வருகின்றார்கள். ஆகவே கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைத்து அந்த கட்சிகள், அந்த கொள்கையுடைய லட்சியமுடைய அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டுக்கு உரிமை பெற்றுத்தர வேண்டும், தமிழ்நாட்டிற்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிற அனைத்து கட்சிகளுமே எங்கள் பொதுச் செயலாளர் தாய் உள்ளத்தோடு தெய்வ உள்ளத்தோடு வரவேற்பதற்கு என்றைக்கும் தயங்க மாட்டார்கள். அதில் எந்த விதமான தடையும் இருக்காது. அந்த அனைத்து கட்சிகள்ல பாஜகவும் இருக்கா? இல்லை, எனக்கு யார் ஏற்றுக்கிறாங்க. எங்களுடைய கூட்டணியில் இப்போ தேமுதிக இருக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் அறிவித்தாங்க. இப்போ அவங்க பொதுச் செயலாளர் இன்றைக்கு பிரேமலதா மேடம் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, புறக்கணிக்கிறோம், இது சுதந்திரமாக நியாயமாக நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே வருகிற இதில் அதிமுகவில் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை 2026 முதலமைச்சர் அறையில் அமர்த்தி அம்மா ஆட்சி மலரச் செய்வதுதான் 2 கோடி தொண்டர்களுடைய லட்சியமாக இருக்கிறது. இந்த மக்களும் அப்படித்தான் தீர்மானமாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். அது நிச்சயமாக காலம் சொல்லும் நல்ல தீர்ப்புக்காக நாம் எல்லோரும் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த கேள்வி ஏன் திரும்ப திரும்ப எழுதுனா, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அண்ணாமலை மீது தான் கோபம், அதனாலதான் இந்த கூட்டணி இல்லாம போயிருந்தது.
அதனால ஒன்றா இருந்திருந்தா பாஜகவும் அதிமுகவும் 30-35 இடங்கள் வரைக்கும் வென்றிருக்கலாம்னு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சொல்றார். ஆனா அதற்கான மறுப்பு அண்ணாமலையும் சொல்றார், திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாங்க. சோ வெவ்வேறு கருத்துக்கள் அதிமுகக்குள்ள இந்த கூட்டணி சார்ந்த முடிவெடுக்கிறதுல இருக்கா? இல்லை, வெவ்வேறு கருத்துக்கள் எல்லாம் ஒரே கருத்து தான். பொதுச் செயலாளர் எடுக்கிற கருத்து தான் அதிகாரப்பூர்வமான கருத்து, ஆதாரப்பூர்வமான கருத்து, அதுதான் முடிவான கருத்து. ஆகவே அவர் என்ன முடிவு, பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பதற்கு பொதுக்குழுவிலே அவருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி சம்பந்தமாக அவர்கள் கட்சிக்கு எது நல்லதோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அது குறித்து அவர்கள் நிச்சயமாக எடுக்கிற முடிவிலே 2 கோடி தொண்டர்களும் கட்டுப்பட்டு தமிழ்நாட்டு மக்களும் அதை ஆதரிப்பார்கள், வரவேற்பார்கள். ஆகவே பொதுச் செயலாளர் இது குறித்து தெளிவாக சேலத்திலே, கோயம்புத்தூரில் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். அதுவே போதுமானது என்று நான் நினைக்கின்றேன். திமுக தன்னோட டார்கெட் 200+ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவோட டார்கெட் என்ன? 234. அவங்க இல்லை, 234ன்னு அவங்க இருக்கிறதுல 200ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அமைச்சர்கள் கூட சில பேர் 234ன்னு சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தளவில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்போது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்கள் எதிர்பார்க்கிற முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் களத்திலே நிறுத்தி நாங்கள் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மையோடு அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக தருவார்கள். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பொழுதும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டார்கள். எத்தனை சக்திகள் இந்த இயக்கத்தை, புரட்சித் தலைவர் தொடங்கிய இந்த இயக்கத்தை, அம்மா தொடங்கி வளர்த்த இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கும் எத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தாயுள்ளத்தோடு அதை தாங்கி பிடித்து காப்பாற்றி கரையேற்றுவார்கள். அதற்காக புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் எள்முனையளவும் சந்தேகம் இல்லை. தனி பெரும்பான்மையோடு முதலமைச்சராக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார், அம்மாவின் ஆட்சி அமைப்பார். அந்த காலம் வெகு தொலைவிலே இல்லை. இப்போ அதிமுக இந்த வெற்றி பெறணும் அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் OPS சொல்லியிருக்காரு. OPSோட ஆதரவாளராக இருந்த JCD பிரபாகரும் அதிலிருந்து OPS ஆதரவிலிருந்து விலகி ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்றை உருவாக்கி இருக்காங்க. ஸோ அந்த ஒருங்கிணைப்பு என்ற ஒரு விஷயத்திற்கான வாய்ப்பு இருக்கா? இது அதிமுக ஏற்கனவே இன்றைக்கு 20% வாக்குகளை, 21% வாக்குகளை பெற்று புரட்சித் தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையில் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இது குறித்து அவர் கொடுத்த அழைப்பு கொடுத்து எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP முனுசாமி அவர்கள் ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விளக்கமே அவங்க கொடுத்த அழைப்புக்கு போதுமான பதிலாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அதுதான் கட்சியினுடைய கருத்தாகவும் சொல்லப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய மனநிலையும் அதுதான். இறுதியாக ஒரு கேள்வி, உள்ளாட்சி தேர்தல் அதில் அதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா தேர்தல் முறையாக நடக்காதுன்னு சொல்லி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அது முழுக்க இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல். மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக என்ன முடிவெடுக்கும்? இல்லை, எங்கள் அம்மா ஏற்கனவே அதுதான் நான் சொல்கிறேன். 2009 5 தொகுதிகளை புறக்கணித்தோம். அதே 2009 உள்ளாட்சியை புறக்கணித்தோம். ஆனால் 2011 தனி மெஜாரிட்டியோட திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க செய்கின்ற வகையில் தேமுதிக எங்களோடு கூட்டணியில் இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார்கள். அப்போதெல்லாம் நாங்கள் அமைச்சராக அதில் பணியாற்றுகிற வாய்ப்பை புரட்சித் தலைவர் அம்மாவுடைய செல்வாக்கு புண்ணியத்திலே இந்த மக்கள் எங்களுக்கு வழங்கினார்கள். இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு தொடர்ந்து 52 ஆண்டுகள் சேவையாற்றியிருக்கிறது. இந்த இயக்கம் கண்டிருக்கிற வெற்றியைப் போல மாபெரும் வெற்றியை எந்த இயக்கமும் கண்டிரலை. அதே போன்று இந்த இயக்கம் வெற்றி வாய்ப்பையும் நழுவி இருக்கிறது. ஆகவே 52 ஆண்டுகளிலே ஏற்றம் இறக்கம் எல்லாம் சந்தித்து சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி பல சோதனைகளை தாண்டித்தான் இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே வருகிற இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல், அதனுடைய நிலைப்பாடை, அதிகாரப்பூர்வமான கட்சியின் நிலைப்பாடை
கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழக எடப்பாடியார் மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து எங்களுடைய நிலைப்பாட்டை, இந்த தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை, தமிழ்நாட்டினுடைய கலவரத்தை மிக மிக எளிமையாக நாசுக்காக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து எப்போது எந்த தேர்தல் அறிவித்தாலும் முதலிலே எங்கள் நிலைப்பாடை பொதுச் செயலாளர் அவர்கள் நிச்சயமாக அறிவிப்பார்கள். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஆர்பி உதயகுமார். நன்றி. என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நியூஸ் 18 நம்முடைய நேயர்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் நன்றி, வணக்கம். பல்வேறு முக்கியமான செய்திகளை அதனுடைய பின்னணி தகவல்களோடும் பல கோணங்களோடும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இணைந்திருங்களது நியூஸ் 18 தமிழ்நாடு.